இந்த படத்தோட நிறுத்தணும்னாரு, வேணாம் இன்னொரு படம் நடிங்கன்னு நான் சொல்லி அனுப்புனேன். ஸோ கைஸ், வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. சீமான் அவர்கள் பார்த்தோம்னா ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட இன்டர்வியூவில் தளபதி பற்றி சில விஷயங்களை பேசியிருக்காரு. மிக முக்கியமாக ஃபேன்ஸோட மைண்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை பேசியிருக்காருன்னு தான் சொல்லணும். என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. எதுக்காக உடனே வந்து நடிக்கிறது நிறுத்துகிற ஒரு படத்தோட இன்னொரு படத்தில் நடிச்சிட்டு வா, அவ்வளோ ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு மாதிரிலாம் பார்த்தோம்னா அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவ்வளோ பெரிய இடைவெளியெல்லாம் வேண்டாம், நீ இன்னொரு படத்தில் நடிச்சிட்டோம் அப்படின்னு நான் விஜய் அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. நாங்கள் எப்பவுமே கருத்துக்களை பார்த்தோம்னா ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் வந்து பரிமாறிக்குவோம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ஏங்கர் கேட்டார், விஜய் அவர்கள் பார்த்தோம்னா இவ்வளோ பீக்கில் இருக்கும்போது வந்து சினிமாவை விட்டுட்டு இப்போ வந்து அரசியலுக்குள்ளே வர்றது பெரிய விஷயமா பார்க்கப்படுதுன்னு சொன்னார். அதுக்கு சீமான் அவர்கள் பார்த்தோம்னா ஒன்றை இலக்க தயாராகவனு நின்று அடைய முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஒரு வாசகம் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து கரெக்டான ஒரு விஷயம்தான். அவர் மக்களுக்கு நல்லது பண்ண வர்றாரு அப்படிங்கிறது இதன் மூலமாகவே நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம். சீமான் அவர்கள் பார்த்தோம்னா நிறைய இடங்களில் பேசியிருப்பார். தளபதி விஜய் அவர்கள் பார்த்தோம்னா அண்ணன் தனியாக போடாரு, தம்பி வர்றாரு அப்படின்னு மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இப்போதைக்கு அவர் சொல்லிட்டு இருக்கிற மிக முக்கியமான விஷயமே, விஜய் அவர்கள் பார்த்தோம்னா விஜயோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது இந்த திமுக அதிமுகன்னு ரெண்டு பேருமே குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பார்த்தோம்னா அவனை இப்படியே சீனிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவன் நடிக்கிறது நிறுத்திட்டு அரசியலுக்குள்ளே என்ட்ரு ஆவான், அப்போ உங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ அது நடந்துருச்சு. அவர் சொன்ன மாதிரியே பார்த்தோம்னா தளபதி ஸ்டாப் பண்ணிட்டு அரசியலுக்குள்ள என்டர் ஆகிட்டாரு. அதனால பார்த்தோம்னா திமுக அதிமுகவுக்கு ரெண்டு பேருக்குமே இனி பயம் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. திமுக அதிமுகவை தாண்டி பார்த்தோம்னா உங்களால் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ அப்படிங்கிறது அந்த இடத்துல முக்கியம் இல்லை, அந்த முயற்சியில் இறங்கியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அந்த ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு உண்டான சக்தி பார்த்தோம்னா தளபதி கிட்ட இருக்குது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே ஏடிஎம்கே இது ரெண்டை விட பார்த்தோம்னா அதிகமான ஓட் வாங்கிட்டாலே தளபதி பார்த்தோம்னா எதிர்கட்சியாக வந்துருவார். ஆளும் கட்சியாக இல்லைனா கூட எதிர்கட்சியாக வந்துருவார். ஆனால் நம்மளோட இலக்கு பார்த்தோம்னா ஆளும் கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்குது. சீமான் அவர்கள் கூட பார்த்தோம்னா இதே இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், என்னோட வாக்கு என் தம்பி எடுத்துக்கிட்டு அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருப்பார். ஏன்னா ஒரு தமிழனா வந்து உள்ளே இறங்கும் போது சீமான் அவர்கள் பார்த்தோம்னா ஆதரவு தெரிவிக்கிறாரு. மற்ற நடிகர்களெல்லாம் வரும்போது பார்த்தோம்னா ஒரு சில பேருக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். ஏன்னா பார்த்தோம்னா நீ வந்து தமிழ்நாட்டு ஆள்றதுக்கு நீ தமிழனா அப்படின்லாம் கேட்டிருப்பாரு. பட் தளபதி அந்த மாதிரி கேட்க முடியாது. அவர் நிறைய இடங்களில் தளபதிக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. சீமான் அவர்கள் பார்த்தோம்னா நம்ம மைண்டில் இருக்கிறதையும் சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது எதுக்கு இவ்வளோ இடைவெளி விட்டு வர, இன்னொரு படத்தில் நடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது. அதை பார்த்தோம்னா தளபதி முடிவு பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதி மறுபடியுமே சினிமாவில் நடிக்கலாம் அப்படின்னு மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அவர் நடிச்சிட்டு தான் இருக்கார். பட் 16 அப்படிங்கிறது லாஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தம் தான். அதனால் பார்த்தோம்னா மறுபடியும் ஒரு கன்சிடர் பண்ணி அந்த முடிவை மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு மாதிரி ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஒரு சில ஃபேன்ஸ் பார்த்தோம்னா இல்லை இப்படி வர்றதா கரெக்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணலாம். உங்களை யாராருக்கு தளபதி பார்த்தோம்னா தொடர்ந்து படங்களை நடிக்கும், இல்லைனா அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 2-3 படங்களையாவது நடிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.